விரைவில் தமிழ்நாட்டில் நம்ம சட்டமன்ற இடைத்தேர்தல்களை பார்க்க போகிறோங்க. ஆமாம், எப்படியும் விஜயண்ணா திருச்சி கிழக்க நம்ம ரிசைன் பண்ணி ஆகணும் அப்படின்றதுனால ரிசைன் பண்ணிட்டாரு. அதே மாதிரி திருச்சி மேற்குலேயும் இடைத்தேர்தல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது ஏன்றதை சொல்கிறேன். அது இல்லாமல் 25 தொகுதி நம்ம அதிமுக எம்எல்ஏக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தகுதி நீக்கம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த 25 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் இன்னொரு இடைத்தேர்தலுக்கும் வாய்ப்பு இருக்குது, நம்ம கோயம்புத்தூர் தெற்கு. அதுக்கு ஏன்றதையும் இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த 2 தொகுதி என்னப்பா நீ திருச்சி மேற்குன்ற கோயம்புத்தூர் தெற்குன்ற யார் நின்றுது அப்படின்னு பார்த்தா, கோயம்புத்தூர் தெற்கில் நம்ம அண்ணன் 10 ரூபாய் பாலாஜி, முன்னாள் அமைச்சர், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர். அதே மாதிரி திருச்சி மேற்கில் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அண்ணன் கே நேரு, முன்னாள் அமைச்சர், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர். இவங்க 2 பேருமே இப்போ ஜெயிச்சு உள்ளே இருக்காங்க சட்டமன்றத்துக்குள்ளே. அவங்களுக்கான அதிகார பறிப்பு, அந்த சட்டமன்ற உறுப்பினர் அவங்க தொடர முடியாத நிலை ஏன் வரப்போகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும்ல. இன்றைக்கி ஒரு லெட்டர் பரபரப்பாக தமிழ்நாடு அரசுக்கு வந்திருக்கு. எங்கேருந்து அப்படின்னா அமலாக்கத்துறையிலேருந்து வந்திருக்கு. அமலாக்கத்துறை தமிழ்நாடு அரசுக்கு லெட்டர் எழுதுறது இது ஒன்றும் புதுசு கிடையாது. கடந்த ஆட்சியில் அடிக்கடி லெட்டர் எழுதி லவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பட் ஆனால் பதில் தான் வராது. ஆனால் இந்த முறை பதில் பயங்கரமாக வரப்போகுது. இங்கே ஒருத்தருக்கு சரியான பதிலடி காத்திருக்கு. அது மக்கள் கொடுத்த பதிலடி விட அதிகமான பதிலடி. நீங்கள் எப்படி கரூரில் அவ்வளோ பெரிய துயர சம்பவத்தை செஞ்சுட்டு அந்த தொகுதியை விட்டு ஓடி போய் வேறு தொகுதியில் நின்று அந்த தொகுதியில் கரூர் தொகுதியில் 3வது இடத்துக்கு திமுக போச்சோம், உங்களால் முதலமைச்சர் வேட்பாளராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்களே தோற்று போனார். அந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சுட்டு கோயம்புத்தூர் தெற்கில் போயிட்டு ஓட்டுக்கு 6000 ரூபா கொடுத்து ஜெயிச்சு நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சிங்க பார்த்தீங்களா, அங்கேயே தோற்றிங்க. கரூர் தொகுதிக்கு நான் தனியாக வரேன். கரூர் தொகுதியில் இவங்க பண்ண கூத்து மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் அங்கே இருக்குது. நான் அதை எக்ஸ்போஸ் பண்ணுறேன் இன்னொரு வீடியோவில். இவ்வளவும் பண்ணிவிட்டு இப்போ அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜிக்கு எதிராக வழக்கை விசாரிக்க அனுமதி கொடுக்குமாறு தமிழக அரசுக்கு லெட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த விஷயம் கோர்ட்டில் ரொம்ப நாள் போயிட்டு இருந்தது. இந்த கேஸை நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா, ஜாப் ஸ்கேம், ஜாபுக்கு நான் வேலை வாய்ப்பு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி போக்குவரத்து துறையில் ஊழல் பண்ணி அதுக்காக காசு வாங்கிட்டு அந்த வேலையும் கொடுக்காம காசும் கொடுக்காம ஏமாற்றி அப்புறம் இவங்க கட்சி மாறி திமுகவுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த டீட்டெயிலாகவே சொல்கிறேனே. அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கும் பொழுது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு ஊழல் பண்ணுறாரு. போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக பலரிடம் லட்சக்கணக்கில் அமௌண்ட் வாங்கியிருக்காரு. வாங்கிட்டு அந்த வேலையை கொடுக்கல. இந்த ஊழல் பிரச்சனை எல்லாம் பெருசானதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவரை அமைச்சர் பதவியிலிருந்து தூக்குறாங்க. தூக்குறதுக்கு முன்னாடி இதே மு.க. ஸ்டாலின் அவர்கள் கரூர் தொகுதியில் போய் நின்று, இந்த தொகுதியில் ஒருத்தர் இருக்காரு செந்தில் பாலாஜி, அவரும் அவர் தம்பியும் அடிக்கக்கூடிய அந்த மன்னர் ஆட்சி மனப்பான்மை, இங்கே அடிக்கக்கூடிய ஊழல்கள் ஏராளம், அவரை மாதிரி ஒரு ஊழல்வாதியே கிடையாது அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணவர் அந்த மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக வழக்கு போட்டது தான் செந்தில் பாலாஜி மேலே. அந்த வழக்கு என்னது, வேலை வாங்கி தருவதாக பணம் வாங்கி மோசடி செய்துள்ளார் அப்படின்ற வழக்கு. அந்த வழக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, திமுகவுக்கு இவர் தாவி வந்ததுக்கப்புறம் இடைத்தேர்தலில் நின்று திமுக அப்படியே இதுவாக ஆனதுக்கப்புறம் எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் அப்படியே இவர் இவர் மேலே இருக்கிற வழக்கை நீதிமன்றம் முடிச்சு வைக்குது. எப்படி முடிச்சு வைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பணம் வாங்கப்பட்டவர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டதாகவும் வழக்கு கொடுத்தவர்கள் வழக்கை வாபஸ் வாங்குவதாகவும் சமரசமாக போனதுனால இங்கே கீழ்கோர்ட்டில் அது முடித்து வைக்கப்பட்டுகிறது. உடனே கடுப்பாகி ஒரு மக்கள் பிரதிநிதி, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராக இருக்கும்போது ஊழல் பண்ணார்ன்ற ஒரு வழக்கு, வாங்கின பணத்தை திரும்ப கொடுத்ததுனால அந்த வழக்கு திரும்ப பெறீங்கன்னா, நீங்கள் பிஎம்எல்ஏ ஆக்டில் நீங்கள் தண்டிக்கப்பட வேண்டியது தானே, ஊழல் குற்றச்சாட்டு அப்போ உறுதியாகுது தானே, இது எப்படி நீங்கள் முடிச்சு வைப்பீங்கன்னு சுமோட்டோவாக நீதிமன்றம் இந்த வழக்கை எடுத்து விசாரிக்க ஆரம்பித்து நிறைய எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி இவர் மேலே ஈடி பாயுது. அப்படி தான் இவரை கைது பண்ணி விசாரணைக்காக அமைச்சராக இருக்கும் பொழுது வாக்கிங் போனவரை கைது பண்ணி காரில் தூக்கி போட்டு நெஞ்சு வலியின் ட்ராமா போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பைபாஸ் சர்ஜரி பண்ணி அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போய் வருஷ கணக்கில் விசாரணை கைதியாக சிறையில் இருந்தார். இவர் தம்பி தலைமறைவாக இருந்தார். இந்த வரலாறுகள்லாம் தொடர்ந்து பார்த்தோமா, திரும்ப பெயில் கிடைக்கிறதுக்காக மூவ் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணி அமைச்சராக இருக்கீங்க, வெளியே வந்து ஆதாரங்களை அடிப்பீங்க, அதனால் கொடுக்க முடியாது, வேணா அமைச்சர் பதவியை ரிசைன் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறார்.
வெளியே வந்த மறுநாளே திரும்பவும் அமைச்சர் பதவி கொடுக்கப்படுகிறது. உடனே நீதிமன்றம் தமிழ்நாடு அரசை பார்த்து கேள்வி கேட்குது, நீங்கள் வெளியே போய் அமைச்சராக ஆகிறதுக்காக நான் உங்களை பெயிலில் கொடுக்கல, நீங்கள் அமைச்சராக இருந்தால் வெளியே போய் சாட்சியை கலப்பிங்கன்னா பெயில் கொடுத்தேன், உங்களுக்கு அமைச்சர் பதவி வேணுமா சிறைவாசம் வேணுமான்னு கேட்டு மிரட்டி அந்த அமைச்சர் பதவியை திரும்பவும் எடுத்தாங்க. இதெல்லாம் பண்ணால் இவருக்கு பேர் தியாகின்னு சொல்லி முதலமைச்சர் பேசுகிற விஷயம் இருக்கு இல்லையா, இவ்வளவு மோசமான ஒரு ஆளை நாமளே விமர்சித்த ஒரு ஆளை பார்த்து தியாகின்னு சொல்கிறோமே, நம்ம செயல் வீரர்னு சொல்கிறோமே, கோடு போட்டால் ரோடு போட்டுருவார்னு சொல்கிறோமே, இதை மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்ற எண்ணம் இல்லாமல் நீங்கள் நடந்துக்கிட்ட விதம் இருக்கு இல்லையா, அதுதான் உங்கள் தோல்விக்கான அடித்தளம். யோசிக்கணும். நீங்கள் இன்ஸ்டாகிராமால் ஜெயிச்சிட்டாங்க, சோசியல் மீடியாவில் ஜெயிச்சிட்டாங்க, சின்ன பசங்க வச்சு ஜெயிச்சிட்டாங்கன்றீங்களே, நீங்கள் தோற்றதுக்கான காரணம் இவ்வளவு இருக்கு ஐயா. அதெல்லாம் தாண்டி தான் இப்போது பேசிக்கிட்டு இருக்கோம். சரி, ஓகே. இதை தாண்டி இந்த தானியங்கி மின் மீட்டர்ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸோ அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணதில் ஊழல்னு சொல்லி அறப்போர் போட்ட இயக்கம் இப்போ சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ளது. யார் மேலே? செந்தில் பாலாஜி மேலே. ஸோ இவ்வளவு வழக்குகள் மேலே இருக்குது. ஆனால் அமலாக்கத்துறை எங்களுக்கு விசாரணைக்கு அனுமதி கொடுக்கணும்னு சொல்லி மாநில அரசுக்கிட்ட கேட்டால் மாநில அரசு அதுக்கு ஒப்புதல் கொடுக்காம இழுத்தடிச்சிட்டே இருந்தாங்க. இது ஒரு பக்கம். இப்போ லெட்டர் வந்திருக்கு திரும்பவும் எங்களுக்கு விசாரணைக்கு அனுமதி கொடுக்கவும்னு. அண்ணன் என்ன பண்ணுவார்? செஞ்சு விடுவார். ஒரே ஒரு கையெழுத்து, விசாரிங்கள், தவறு இருந்தால் யார் மீதாக இருந்தாலும் தண்டனை நடவடிக்கை எடுங்கள்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு போகிறாரு. இப்போ விசாரணைக்கு செந்தில் பாலாஜி போக போகிறாரு. விசாரணைக்கு போனாலே அவர் கன்விக்ட் தான், அது முடிஞ்சுது. அப்புறம் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அவர் தூக்கி உள்ளே வச்சுட்டு இவர் இதுக்கப்புறம் இன்னொரு 6 வருஷத்துக்கு இவர் வந்து குற்றவாளின்னு சொல்லி நிறுவனமாகி ஜெயிலில் போட்டாங்கன்னா 6 வருஷத்துக்கு எலெக்ஷனில் நிற்க முடியாது, ஜெயில் வீரராக ஆயிடுவார். இதுதான் வந்து நடக்க போகுது. அடுத்து திருச்சி மேற்குக்கு வரும். 888 கோடி ஞாபகம் இருக்கா? போன வருஷம் நம்ம பேசணும். நகராட்சி துறையில் ஏதோ ஒரு துறையில் வந்து வேலை வாய்ப்புக்கு ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு போஸ்ட்டுக்கும் லஞ்சம் வாங்கப்பட்டது. அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ் இதெல்லாம் வச்சு தான் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ஆள் எடுப்பாங்க. ஆனால் இவங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் தனியாக ஒரு எக்ஸாம் நடத்தி ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்காக அந்த டிபார்ட்மெண்ட்டில் அந்த எக்ஸாம் மூலமாக ஆள் எடுக்கிறதா வந்து புதுசாக ஒரு உருட்டி அவங்கக்கிட்ட காசை வாங்கி அந்த ஜாபை வந்து கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்தினதாக 888 கோடி நடந்திருப்பதாக ஆதாரங்கள் சிக்கியிருக்கு அப்படின்னு இடி சொல்கிறாங்க. வேற ஒரு பேங்க் டிரான்சாக்ஷனுக்காக இன்வெஸ்டிகேஷன் ரைடு நடத்தும் போது இந்த சமாச்சாரங்கள்லாம் எங்களுக்கு கிடைச்சிது. வாட்ஸ்அப் டிரான்சாக்ஷன்ஸ், வாட்ஸ்அப்போட மெசேஜஸ்ஸு, கான்வர்சேஷன் இதெல்லாம் கிடைச்சிருச்சு. இதை பேஸ் பண்ணி எங்களுக்கு அவர் மேலே வந்து எஃப்ஐஆர் போடுங்க, நாங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை அணுகுது. தமிழ்நாடு அரசு கண்டுக்கவே இல்லை. அதுக்கும் நீதிமன்றம் என்ன 2 வாட்டி 3 வாட்டி லெட்டர் எழுதுறாங்க அமலாக்கத்துறைக்கு, நீங்கள் வந்து பதிலே கொடுக்க மாட்டேன்றீங்களா, அனுமதியும் கொடுக்க மாட்டேங்கிறீங்களா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி நீதிமன்றம் கொட்டினதுக்கு அப்புறம் கூட கொடுக்கல. இப்போது ஒன்றா வரும். அரசு தானே, நான் தானே கொடுக்குறேன் அனுமதி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்க போகிறாரு. இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் கதி கலங்குது, அதுதான் உண்மை. அடுத்து இந்த ஊழல் செஞ்ச ஒவ்வொரு துறையில் இருக்கிறவங்களும், அறநிலைத்துறையாக இருக்கட்டும், இல்லைனா சுகாதாரத்துறையாக இருக்கட்டும், எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையில் ஊழல் பண்ண ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு துணை பொது அதிகாரிகளும் தண்டிக்கப்பட வேண்டும், விசாரணைக்குள்ளாக்கப்பட வேண்டும், அவர்கள் பதவி நீக்கம் செய்ய வேண்டும். இதுதான் எங்களுடைய முதல் கோரிக்கை. ஸோ விஜயன் அதை செய்வாருன்னு நம்புகிறோம். இதுதான் இப்போ ஹாட் நியூஸாக ஓட வேண்டியது, ஓடுதான்னு பார்ப்போம். இந்த பதிவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி. நான் உங்களுடன்